அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோல் லேண்ட் 2 எபிசோட் 24 தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஹீரோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா கூட வாங்தோங்க இருக்கா. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோல் கைடிங் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இவனுக்கு ப்ரமோஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. அங்கே ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபன்னி மாஸ்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறதுக்காக 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு. அந்த 3 பேரும் என்ன கேட்குறாங்க, ஏங்க நாங்கள் 3 பேர், அவன் ஒருத்தன் எப்படிங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அதெல்லாம் சண்டை போடுவான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாருப்பா. இப்போது இவங்க எல்லாருமே அந்த ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே 3 பேரும் கொஞ்சம் நக்கலாகவே சிரிக்கிறாங்க. ஸோ சண்டை ஆரம்பித்தோடனே 3 பேரும் பவர் அப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அதே டாக்டிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். அதாவது அந்த இல்யூஷன் டெக்னிக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஏதோ ஒரு பெரிய கன் அப்படிங்கிறத பவர் அப் பண்ணுற மாதிரி இருக்குது. உடனே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சுக்கிறானுங்க. என்னடா இது, கன்னு சுடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சுடுறதுக்காக பவர் பண்ணா, இவங்கெல்லாம் பிரிக்கிறதுக்கு தான் பண்ணா. ஸோ ஒவ்வொருத்தரையா போய் தனித்தனியாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ ஃபைட் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே ஒரு டிக்கெட் காலிங்க. ஸோ ஒருத்தனை வெளில எடுத்தாச்சு. மற்ற 2 பேர் இருக்காங்க. 2 பேருமே சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் டிடெக்ஷன் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். அப்போது இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சோல் கைடிங் டூல்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா மென்டல் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். அவங்களால கரெக்டாக குறி பார்த்து சுடவே முடியல. என்னடா இது, குறி தப்பிடுச்சேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், என்னோட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். ஆனால் இவங்க இதில் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட அட்டாக் எல்லாமே எனர்ஜி அட்டாக். ஆனால் இவனோட இது பக்கா ஃபிசிக்கல் அட்டாக். இந்த பயபுல என்ன பண்ணிருக்கு, இந்த ஒரு வெப்பனை மாடிஃபை பண்ணிருக்கு. தாங்மன் கிளானோட சீக்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி வச்சிருக்கான். ஸோ இதுலேருந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆரோ. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோட டார்கெட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணுறா, ஐஸ் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. யார்கிட்ட போய் ஐஸ் பவர் யூஸ் பண்ணுறா பாருங்க. இவங்கிட்ட இருக்கிறது அல்டிமேட் ஐஸ் ஆச்சே. அசால்ட்டாக அந்த பொண்ணை டிஃபீட் பண்ணி வெளியில் தூக்கி போட்டுறான். அவளுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இது சாத்தியம், என்னோட ஐஸ் பவர் ஏன் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் மாஸ்டர் சொல்கிறாரு, எம்மா அவங்ககிட்ட இருக்கிறது அல்டிமேட் ஆட்ரிபியூட்டு, நீ எதுக்கு ஐஸை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போ உள்ளுக்குள்ள ஒரு ஆப்பனண்ட் தான் இருக்கான். ஏன்னா 2 பேர் டிஃபீட் ஆயிட்டாங்க. அவன் வந்து அவனுடைய சோல் கைடிங் டூலோடைய பவர் ஆக்டிவேட் பண்ணுறான். இந்த பவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 க்ளோன்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுது. இதில் யார் ஒரிஜினல் அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனுடைய மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்கும்பொழுது அதில் யார் ஒரிஜினல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இப்போ என்ன பண்ணுறான்னா அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனையே டிஃபீட் பண்ணி வெளியில் தூக்கி போட்டான். இப்போ 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆயிட்டாங்க. இப்போ வாங்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதான் அவன் கேட்குறான், என்ன நீ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க, நம்ம எங்கன்னா போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். முதல்ல போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறா. இவன் வந்து இவனை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாப்பா. எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு அவார்ட் செரிமனி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கான். இந்த அவுட்டர் கோட் பீப்புளெலாம் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு அவார்ட் செரிமனி நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல இவங்களுக்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத இவங்க வாங்கிக்கலாம். ஸோ இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமி பீப்புளுக்காகவே நடத்தப்படுது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஸோ இவங்க அந்த ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்களை யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. இப்போ உள்ளுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் லிமிட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்து, குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் வச்சு கொடுப்பாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபார்ம் அப்படிங்கிறத ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கப்பா. ஸோ நம்ம வாங்தோங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஹை லெவல் கார்டு அப்படிங்கிறது கிடைக்குது. நிறைய கிரெடிட் லிமிட்டோட கிடைக்குது. ஐயா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குதிச்சுட்டு இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோட பேரை பார்த்த உடனே அந்த ஒரு லேடியை அரண்டு போறா. ஏங்க உங்களுக்கு வந்து விஐபி கார்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது ஒன்றும் புரியலையே, ஆளுகளை மாற்றி கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அங்கே இன்னொருத்தர் வராங்கப்பா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்காக இது அகாடமி எடுத்த டெசிஷன் சரியா, இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ, வெளியில் யார்கிட்டையும் சொல்லிட்டு தெரியாத அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பர்ச்சேஸ் பண்ணலான்னு உள்ளே போகிறாங்க. ஸோ யூஹா என்ன சொல்கிறான்னா, அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கிரெடிட் லிமிட்டை வச்சு ஒரு சோல் போன் அப்படிங்கிறத வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, தேவையில்லை, அகாடமி வந்து இந்த காசை உனக்காக கொடுத்துருக்காங்க, நீ அதை செலவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறா. அவன் என்ன சொல்கிறான், இங்கே பார் நம்ம எல்லாமே வந்து ஒரே டீம் சரியா, என்கிட்டயும் ஒரு சோல் போன் இருக்குது, ஷாஷா கிட்ட ஒரு சோல் போன் இருக்குது, உங்ககிட்ட வந்து எதுவுமே கிடையாது, இந்த ஒரு சோல் போனை நான் உனக்காக வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள அந்த ஐஸ் ஸ்கார்பியன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்னொரு பொருள் அப்படிங்கிறது கேட்குது. அப்போ இவன் அப்படியே திரு முடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு பொருளை உனக்காக நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க, பில் அப்படிங்கறத போட போறாங்க. இங்க இன்னொரு சைடுல ஒருத்திக்கு வந்து அந்த ஈவில் ஃபீனிக்ஸ் ஃபயர் அப்படிங்கிறது இருந்துச்சு பாத்தீங்களா, அவகிட்ட டீன் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. டீன் என்ன சொல்றாருன்னா, நம்ம யூஹாவுக்கு அந்த செகண்ட் மார்ஷல் ஸ்பிரிட் வந்து அல்டிமேட் ஐஸ் ஆட்ரிபியூட் இருக்கு இல்லையா, அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவங்களுக்கு ஒரு டைம்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். யார் வந்து அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு குழம்பிட்டு இருந்தால, அது யூஹாவ் தான் அப்படிங்கிறது இப்போ புரியுது. ஆனாலுமே அந்த டைம்ல அவனுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12 தான். ஸோ அவனால் எப்படி உன்னோட ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்
முடிஞ்சது அப்படிங்கிறது டீனுக்கே புரியல. ஆனாலும் இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு அல்டிமேட் ஐஸ் அட்ரிபியூட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இவளால் வந்து காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவனை யூஸ் பண்ணி அந்த ஃபயரை வந்து சப்ரஸ் பண்ண முடியும். அதனால இவன் என்ன சொல்கிறான், நான் போய் அவனை பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து போகிறா. இங்கே நம்ம ஆட்கள் வேண்டிய பொருட்கள்லாம் வாங்கி பில்லெல்லாம் போட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்தா ஒரு மயான அமைதியாக இருக்குது. என்னடா ஆட்களே இல்லை, லைட்டும் எரியல, வர்றத பார்த்தாக்கா ஏதோ ஒரு கோஸ்ட் ட்ரெயின் மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே ஏறலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பயந்து ஏறுறாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், முக்காடு போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த வண்டி நகர ஆரம்பித்த உடனே அவன் என்ன பண்ணுறான்னா இவங்களை நோக்கி நடந்து வர ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. இவங்க யார், எதுக்காக இவங்களை அட்டாக் பண்ண வராங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.